शेषार्यवंशकलशोदरिपूर्णगन्धरम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जवृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाब्ध्यम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारिभोगसन्दर्भजीवातवे नमः. ஸ்ரீவிதிரபூஷணம் என்கிறபடியானது பிரபன்னர்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு ஒரு சாஸ்திரம். பண்டினவர் பிடலோகாச்சாரியர். லோகாச்சாரியர் நம்பிள்ளை. நம்பிள்ளைக்கு வடக்கு திருவீர பிள்ளை சிஷ்யர். அவர் என்ன பண்ணார்? குழந்தை பிறந்தவுடனும் லோகாச்சாரியால் ஆச்சாரியன் பேர் வச்சுட்டார். அவருக்கு என்ன பேர் வச்சேன்னு கேட்டார். உடைய பேரை வச்சேன். எல்லாம் ஒரே நான் ஏதோ வேற பேருக்கு இருந்தேன், அடையும் நான் பேருக்கு இருந்தேன், நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படிதானா? சரி, பிடலோகாச்சாரியன் கூடும்போது இவரை இந்த குழந்தைவரை இருக்க முடியாது. அந்த குழந்தைவரை அதுக்கு அடையவனாளன் பேர் வச்சாங்க. அடையவனாளத்துக்கு மாறி நாயனார் அப்படின்னு இது ஸ்டோரி. நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த பிடலோகாச்சாரியர் 18 ரகசியத்துக்குள்ள தீவிர ஊஷன் எப்படியானது பிரபன்ன தினச்சரியை சொல்லித்து. சரி, நாங்கள் எல்லாம் பிரபந்தர்கள். பிரபந்தர்களுக்கு ஆச்சாரியமாஷ்டம் பெற்று பஞ்சசம்ஸ்காரம் பெற்றவர்கள். பஞ்சசம்ஸ்காரம் என்ற சக்கரவாஞ்சனம், மந்திரோபதேசம், திருவாராதனா, உபதேசம், பன்னிரநாம ஆட்டு, பன்னிரநாம சாத்விக விதானம், 4 5வது மந்திரோபதேசம், தாசிய நாமம். இந்த 5 சம்ஸ்காரத்துக்கு என்றார். மந்திரோபதேசத்துக்குள்ளே உனக்கு ஆத்மா, பரமாத்மா, தேகம் 3 இருக்கு. இந்த ஆத்மா பத்தமாயிருக்கு. சரீரத்துல சரீரத்துக்கு அழிவுண்டு, ஆத்மாவுக்கு அழிவில்லை. ஆத்மா நைரஞ்சிந்தந்தி சஸ்திராணி நைரஞ்சரி பாவத்வா நசேனின் கிளாரயந்தியாபா நைசூஷீதமாரதா அப்படின்னு சொல்றார். ஜாத்தஸ்ய மரணம் துருவம் ததின்னு சொல்றார். அப்படின்னு என்ன? தேகத்துக்கிடவே தவிர மரணமே தவிர ஆத்மாவுக்கு மரணமில்லை என்றார். அந்த ஆத்மோத்தாரத்துக்காக உபாயம் என்ன? திருமந்திரம். திருமந்திரம் என்றால் என்ன? உன்னுடைய ஆத்மா என்ன சொல்றாங்க? பிரத்யேகாத்மா பரமாத்மாவான எம்பெருமானுக்கு விசேஷப்பட்டு இருவர வேண்டும். சரி, அந்த விஷயத்துக்கு உபாயம் எது? நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கர்மத்தால் பிறந்தாய் அப்படின்ற. சரி, இதுக்கு என்ன வழி? மந்திரானுசந்தானம் பண்ணிப்போம். மந்திரம், திருமந்திரம், விவரணம், ஜெயமந்திரம், விவரணம், ஸ்லோக மந்திரம், ஒன்னுடைய விவரணம், 3 சேர்ந்திருக்கிறது. அப்படி என்ன? ஒரு விவரணம் இல்லை. சரி, சொல்றவர் யாரு? ஆச்சாரியன். கேட்கிறவர் யாரு? ஆச்சாரியன் எப்படி இருக்குன்னு எதுக்கு சொன்னார்? அதன் ஆச்சாரியன் சம்சார பத்தங்களுமாய் சுத்தங்களுமான பகவன் மந்திரங்களை உபதேசித்தவர்கள் ஆச்சாரியத்து பூர்த்தி இல்லை. பகவன் மந்திரங்களே சுத்திரம் என்கிறது பலத்வாரா. சுத்திரமந்திரம் அப்படின்னு என்ன? பலத்வாரா. சுத்திரங்கள் என்பது சுத்திரதேவதா மந்திரங்களை என்றோ பகவன் மந்திரங்களை இப்படி சொல்லுகிறது அருளி செய்கிறார். பரதேவதையான பகவத் விஷயமாகையாலே வெந்த பெருமையை உடைய மந்திரங்களை சுத்திரங்கள் என்று சொல்லுகிறது. அர்த்த, காம, உத்தர, வித்யாதி சுத்திரங்களை கொடுக்கிறபடியாலே மோட்சத்தை தவிர மிச்சம் எல்லாம் சுத்திர விஷயம் உடையது. சம்சார வர்த்தகங்கள் என்கிறதும் நத்தாலே. சம்சார வர்த்தகங்கள் என்கிறது என்னன்னா அருளி செய்கிறார்.
கை சென்ற பந்தகமான க்ஷுத்திர பலன்களை கொடுக்கையாலே என் கை அர்த்தா பைசா காமம் ஆசை புத்திரா சம்சாரம் வித்யாதி க்ஷுத்திர பலன்களை கொடுக்கிற வழியாலே இதுதான் ஔபாதிகம். இவற்றுக்கு இது சுவாபாவிகமாக என்ன அள்ளி செய்கிறார்? க்ஷுத்திரபல பிரதத்துவத்தை பராமரிசிக்கிறது என்றது உபாதி பிரயுக்தமாய் வந்திருத்தனை என்று சேத்தனுடைய ருச்சியாலே வருகையாலே அத்தை உபாதிக்கிற பகவன்மந்திரங்கள் ஆகையாலே மோட்ச பிரதத்த சக்தியும் உண்டாயிருக்கச் செய்தே இவற்றினுடைய க்ஷுத்திரபல பிரதத்துவம் பிரகிருதி விஷயமான சேத்தனுடைய க்ஷுத்திரபல ருச்சியாலே வருகையாலே ஐஸ்வர்ய காமருக்கு கோபால மந்திராதிகளும், உத்தர காமருக்கு ராம மந்திராதிகளும், வித்யா காமருக்கு அயக்ரீவ மந்திராதிகளும், விஜய காமருக்கு சுதர்சன ஆரசிம்ம மந்திராதிகளுமாய் இப்படி நியமேன க்ஷுத்திரபலன்களை கொடுத்து போருகிறது. சேத்தனுடைய ருச்சி அனுகுணமாக இவ்வோ மந்திரங்கள் இவ்வோ பலன்களை கொடுக்க கிடவது என்று ஈஸ்வரன் நியமேன கல்பித்து வைக்கையாலே அதுதான் சேத்தனுடைய ருச்சி அனுகுணமாக கல்பித்ததாகியாலே அவற்றுக்கவை சுவாபாவிகம் என்று ஔபாதிகம் என்பதால் ஔபாதிகம் ஓர் காரணத்தால் என்பது சுவாபாவிகம் சம்பந்தம் பரமாத்மாவுக்கு நமக்கு நவதான சம்பந்தம் சுவாபாவிகமானது ஔபாதிகம் என்றார். சரி, சிஷ்யன் என்பது சாத்தியாந்தர நிவர்த்தியும் பலசாதன சுஷ்ரூஷையும் ஆர்த்தியும் ஆதரமும் அனசூயையும் உடையவனை. சிஷ்யன் யார், எப்படி இருக்கணும் தெரிந்து வர 5 சொல்றார். சாத்தியாந்தர நிவர்த்தியும், சாத்தியாந்தரம் ஆச்சாரியன் ஒரே உபாயம், மிச்சமெல்லாம் சாத்தியாந்தரங்கள், அது நிவர்த்தி பண்ணிக்கலாம். சாத்தியாந்தரங்கள் ஏது? கர்மஜான பக்தி பிரவൃத்திகளே சாத்தியாந்தரமாயிடுது. பலசாதன சுஷ்ரூஷையும் ஆர்த்தியும் ஆதரமும் அனசூயும் உடையவனை. இது விவரிக்கிறார் டீடைலா. என்ன அப்படின்னு 5 விஷயத்தை சொல்றார். யாரு சிஷ்யன்? சிஷ்யரட்சணை சொல்லிருக்காருங்க. தான் இதோபதேசம் பண்ணும் போது என்று தொடங்கி ஆச்சாரியத்துவ பூர்த்தி இல்லை என்னோடும் ஆச்சாரிய ஸ்வரூபசோதனம் பண்ணி அனந்தரம் அதன் மேலே வந்த பிராசங்கிக சங்கைகளையும் பரிகரித்தாருக்கு மேலே சிஷ்யஸ்வரூபசோதனம் பண்ணுகிறார். சிஷ்யன் என்பதை தொடங்கி சிஷ்யன் என்பது என்று உபதேச தவணமாத்திரம் கொண்டு மேலெழுந்த வாரியாக சொல்லுகிறேன் பற்றியே சிஷ்யன் என்று முக்கியமாக சொல்லுவது என்பது என்ன நினைக்கணும்? 5 சொல்ற. சாத்தியாந்தர நிவர்த்தி, அதாவது ஸ்வரூப விரோதியான ஐஸ்வர்ய கைவல்யங்களாகிற பிராப்தியாந்தரத்தில் மறந்தும் அன்பழி மற்றிருக்கை மறந்தும் புறந்தொழா மாந்தன் அழிவார். ஐஸ்வர்ய கைவல்யங்களை ஆசைப்படக்கூடாது. அதே சாத்தியாந்தர நிவர்த்தி. அன்வயமத்திருக்கை அன்றுக்கு இவ்வாச்சாரியன் தன்னை வழிய வேறோர் பிராப்தியோஸ்து அறியேன் என்றிருக்கை ஆகுமா. ஆச்சாரிய எப்படி நினைக்கணும்? மாதா பிதா யுவதையா தனையா யோகி சர்வம் நம்மாழ்வார் தெரியும் வருது இல்லையோ, அத்தனை ஆச்சாரிய நிற்கிறோம். ஆச்சாரிய தெரியும் மாதா பிதா யுவதையா ஆல்சோ அப்ளைஸ் டு ஆழ்வார். பிராப்தியாந்தரத்தில் மறந்தும் வன்மயமத்திருக்கை வேறோர் பிராப்தி வஸ்து அறியேன் ஆச்சாரியனை விடையா எந்திருக்கை ஆகும். 2வது பலசாதன சுஷ்ரூஷை. குரு சுஷ்ரூஷையா வித்யா என்கிறபடியே ஆச்சாரியனை தான் பண்ணுகிற சுஷ்ரூஷையாலே சந்தோஷிப்பித்து ஞானோபஜீவனம் பண்ணுகை பிராப்தம் ஆகையாலே ஆச்சாரியன் ஞானத்தை அளித்தான் மந்திரோபதேசத்தாலே. ஆகையாலே
அவனுக்கு சுஷ்டூஷை பண்ணி சந்தோஷிப்பிக்க வேண்டும். ஆச்சாரியன் தனக்கு உபகரிக்கிற தத்துவ ஞானமாகிற பலத்தினுடைய சித்திக்கு சாதனமாயிருந்துள்ள ஆச்சாரிய பரிச்சரியை கைங்கரியம் பெறுகிறது. అందుకే ஸ்வரூபானுமான பலத்திலும் ஸ்வரூபானுரூபமான பலத்திலும் சாதனத்திலும் உண்டான ஸ்ரோதமிச்சை ஆகவுமோ. ஸ்வரூபானுரூபம் பலமேது மோட்சம் கைங்கரியம். அதிலே ஸ்ரோதமிச்சை கைகரீட்சையான இருக்கணும். பரமபதம் என்றால் என்ன, எப்படி கிடைக்கும், கைகரியம் என்றால் என்ன, எப்படி இருக்கும், இதெல்லாம் இது சொல்லின்றார். அத்தவா ஆச்சாரிய முகோல்லாசமாகிற பலத்துக்கு சாதனமான தன் பரிச்சரியை என்னவோமாம். ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சிடும். அப்புறம் ஆர்த்தியாவது சிஷ்யனுக்கு ஆர்த்தி இருக்கணும். ஆர்த்தி என்றால் என்ன, இது மூணாவது. இருள் திருமாஞாலத்தில் இனிப்பிரியான் வேண்டேன் மருளறி வடனெஞ்சே வாட்டாத்தான் நிறுவனெங்கே. இந்த லோகத்தில் மறுபடியும் எனக்கு இருக்கக்கூடாது என்னுடைய ஆர்த்தி இருக்கணும். பிறந்த ஞானத்துக்கு விரோதியான இவ்விபூதியில் நின்றும் சீக்கிரம் போகப் பெறாமையாலே உள்ள கிளேஷம் ஆர்த்தி. அன்றுக்கே ஆச்சாரிய விக்கிரக அனுபவ அலாபத்தில் கிளேசமாகவுமாம். ஆச்சாரியன் திருமையில் இவரை பார்க்காத போச்சு கிளேசம் பெறத வேண்டியோ அதையும் ஆர்த்தின்னு சொல்லலாம் என்றார். அப்புறம் ஆதரமாவது சிஷ்யனுக்கு ஆதரவு இருக்கணும். அப்படி என்ன, உத்தரோத்தரம் அனுபவூஷை விளையும்படி ஆச்சாரியன் நிலைத்துகிற பகவத் குணானுபவத்தில் மேன்மேலும் உண்டாகாதிருக்கிற விருப்பம். ரமேசேகரம் ஒரு ரகசியம் சொல்லியிருக்கார். 18 ரகசியத்துக்கு இதே பிள்ளைவாச்சாரியர். அதுல 55 ஸ்டெப் சொல்றார் மேல போகிறதுக்கு. இந்த ஸ்டெப்பு போகணும், காசு வேணும். ஒரு ஸ்டெப் ஆகும், ஒரு ஸ்டெப் ஆகும். பிரம்மத்துக்கு 55 வடிகள் கிட்டிக்கிட்டார். அத்வேஷம் ஆபிமுத்தியம் அப்படி வருது. கடைசியில் பரமபதம் சேர்ந்து எம்பெருமான் வெளியில் உட்கார்ந்து சந்தோஷப்படுறது அப்படின்றார். அதுக்கு ஆதரமாவது உத்தரோத்தரம் அனுபவூஷை விடையும்படி ஆச்சாரிய நிலை செய்கிற பகவத் குணானுபவத்தில் மேன்மேலும் உண்டாக இருக்கிற விருப்பம். என்றே ஆச்சாரியனை கண்டால் பசியின் சோத்தை கண்டாற் போலே ததனுபவ கைங்கரியங்களிலே மண்டி விழும்படியான விருப்பம் ஆகும். கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டியது. அனசூயையாவது வைத்தியத்தில் இருக்கக்கூடாது. அசூயை இல்லாது அனசூயை. ஆச்சாரியன் பகவத் பாகவத வைபவங்களை பறக்க உபாதியார் என்றால் பிரவக்ஷாமி அனசூயவே என்னும்படி அதில் அசூயை அத்திருக்கை. பகவத்கீதையிலே அனசூயை பிரவக்ஷாமியில் அசூய் இல்லாதவனுக்கு சொல்றேன். கண்டன் அர்ஜுனரை பற்றி சொல்ற. அன்றைக்கே ஆச்சாரியனுடைய உத்கர்ஷத்தையும் சபிரம்மச்சாரிகளுடைய உத்கர்ஷத்தையும் கண்டால் அதில் அனுசூயை அத்திருக்கை என்னவுமா. அசூயா பிரசவ என்கிறதுக்கு இடம் சென்றவனுடைய உத்கர்ஷமை ஆயிட்டு பொறாதது என்ற பூர்வர்கள் நிலைக்கிறது. பகவத் விஷயத்திலும் பட அசூயை பண்ணார் என்றால் தனிய விஷயத்தில் சொல்ல வேணுமோ. தனிய விஷயத்தில் அசூய இருக்கக்கூடாது, பகவத் இருக்கக்கூடாது, ஆச்சார விஷயத்தில் அசூய இருக்கக்கூடாது. இது இதன் திரே குஹ்யதமம் பிரவக்ஷாம் அனுசூயனே. கீதா மகாத்மத்தை கடைசியில் சொல்றார் சக்கரார். முக்கியமான ரொம்பவும் சீக்கிரட்டா இந்த பகவத்கீதையே அனசூயவே பிரவக்ஷாமி, அசூய் இல்லாதவனுக்கு சொல்கிறேன் என்று. இப்படி இருந்துள்ள சத்குண சம்பந்தன நியாயத்து நேரே சிஷ்யன் என்பது. இத்தனை சிஷ்யன் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது மந்திரமும் தேவத்தையும் பலமும் பலானுசந்திகளும் பல சாதனமும் ஐகிக போகமும் எல்லாம் ஆச்சாரியனை என்பதனை கடவன். மந்திரம், தேவத்தை, பலம்,
பதானுசந்தி தல சாதனம் ஐகிக போகம் 6 எல்லாம் ஆச்சா என்று நினைக்க கடவுள் வியாக்கியானம் பண்றது. என்ன சொல்றார்? இப்படி புத்தலக்கணயுக்தனான சிஷ்யனுக்கு சுவாச்சாரிய விஷயத்தில் உண்டாக வேண்டும் பிரதிபத்தி விசேஷத்தை விதிக்கிறார் மேல் மந்திரமும் என்று. அதாவது மந்தாரம் திராயதி மந்திரா, எவன் மனநம் பண்ணி உச்சரிக்கிறானோ அவனை காப்பாற்றுறது மந்திரம் பேர். இதனுடைய அனுசந்தாத்து ரட்சகமாயிருந்துள்ள திருமந்திரமும் தத் பிரதிபாத்திய பரதேவதையும், திருமந்திரத்திற்கு தேவதை யாரு? நாராயணன். தத் பிரசாத லபியமான கைங்கரிய ரூப மகாபரவும் ஸ்ரீமதே நாராயணாயனாக, அவனுக்கு இல்ல இன்னாருக்கு கைங்கரியம், அவனுடைய கைங்கரியத்தை எனக்காகவில்லை. ததனுபந்திகளான அவித்யாதி நிவர்த்தி பூர்வகமான ஸ்வஸ்வரூபாவிர்பாவமும் சாலோக்கியாதிகளமாக இவையும் அசாவித பலப்பிரதமான சாதனமும் புத்திர தார கிருஹ சேத்திர பசு அன்னாதி அனுபவா ரூபமான இகலோகத்தில் போக்கியமாகிற இவையெல்லாம் நமக்கு நம்முடைய ஆச்சாரியனே என்று பிரதிபத்த பண்ண கடவுளை சகலமும் ஆச்சாரியன் இருக்க வேண்டும். குருரேவ வரம் பிரம்மா, குருரேவ பராகதி, குருரேவ பராகத்யா, குருரேவ பராயணம், குருரேவ பரஹ்காமோ, குருரேவ வரந்தனம், யஸ்மாத் குருவரேஷ்டாசோ தஸ்மாத் குருதரோ குரு. என் மந்திரோபதேசம் பண்ணினவனே குரு ஆகியவனே, எல்லாருக்கும் உயர்ந்தவன் குரு என்றார். ஐஹிக ஆமுஷ்மிக சர்வம் ச அஷ்டாட்சரதோ குரு இத்தேவம் ஏன மன்யந்தே தக்தவ்யாஸ்தே மனீஷிபிஹி. எல்லாம் ஆச்சாரியனே என்றிருக்க வேண்டியது, இத்தரரை விட வேண்டியது என்றும் இப்படி சாஸ்திரங்களில் சொல்லுகையாலே நினைக்க கடவன் என்று விரோத ரூபேண விதி ரூபேண கருதுகிறார். சோ மாதா பிதா, நெக்ஸ்ட் அதே சொல்றார். மாதா பிதா யுவதயா என்கிற ஸ்லோகத்திலே இவ்வர்த்தத்தை பரமாச்சாரியன் அருளி செய்கிறார். யாருக்கு பரமாச்சாரிய? எம்பெருமானாருக்கு. எம்பெருமானாருக்கு ஆச்சாரியர் யாரு? சமாஷ்டம் பண்ணுறவர் வெளியிறந்தி கமலாபதி கல்யாண குணாம் பிரதிநிஷேவியா பூர்ண காமாய் சரடம் பூரணாய் கிடைக்கும். அவருக்கு ஆச்சாரியன் யாரு? எத்தனாம் பூர்வத்யா வித்வஸ்தா அசேஷ கல்மிஷடா வஸ்துதாம் உபயாதோகம் யாமினேயன் நோயுதம் நோடித்தான். அவர் யாரு? பரமாச்சாரியர். ராமானுஜருக்கு ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர் பரமாச்சாரியர். அவர் என்ன சொல்றா? அவர் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே பதாபிதா யுகதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்யானாம் ஆத்யஸ்ய நக்புரவதேர் வகுடாபிராமம் ஸ்ரீமத்தரங்கேவலம் நமாமி மூர்த்னா நமாமி நிலவடங்குகிறேன். இப்படி தாம் மருட்சேர இவ்வர்த்தத்தில் ஆப்திக்குடலாக இது பரமாச்சாரிய வதன சித்தம் என்பதை செய்கிறார். யாருக்கு பரமாச்சாரியர்? ஆளவந்தாருக்கு பரமாச்சாரியர். எம்பெருமானாருக்கு பரமாச்சாரியர் ஆளவந்தார், அவர் பரமாச்சாரியர். மாதா என்று தரங்குடி மதாபிதா யுகதயஸ்தனையா விபூதி என்ற ஐஹிக போகங்களையும் சர்வம் என்று அனுத்த சகல கதனத்தாலே மந்திர தேவதா பலாதிகளையும், மந்திரங்களும் தேவதைகளும் தலங்களும் அதெல்லாம் சர்வம் அதன் இத்தனையும் ஆழ்வார திருவைகளை செய்கையாலே அந்த ஸ்லோகத்திலே இன்பத்தை பரமாச்சாரியனான ஆளவந்தாரும் முரளி செய்தார் என்கை இருக்கடி உபகார ஸ்மிருதி. எந்த பேசிஸ் மேல் சொல்றார்? உபகார ஸ்மிருதி. இப்படி எல்லாம் ஜீவனையும் சிந்திக்க இக்கடியதுன்னா செய்கிறார். இருக்கடி உபகார ஸ்மிருதி என்று, அதாவது இப்படி ஆச்சாரியனை நமக்கு சகலமும் என்று அனுசந்திக்கைக்கு காரணம் நித்திய சம்சாரியாய் கிடந்த தன்னை உபதேசங்களாலே திருத்தி நித்தியசூரர்களுடைய அனுபவத்துக்கு நாம் பண்ணினான் உபகாரானுசந்தானம். நித்தியசூரி கோர்வேலை கொண்டு சேர்ந்தார் பாருங்க. ஆச்சாரிய குருபரம்பரானுசந்தானம் பண்ண சொல்லி அஸ்மந்தரமாரம்பம் யதிசேகர மத்தியமாம்
லக்ஷ்மி வல்லபரிகம் தாம் என்று பெருமாள் மட்டும் குருபரம்பையில கொண்டு போய் சேர்த்துள்ளார். அந்த உபகாரத்துக்காக இந்த அனுசந்தானம் மாதாபிதாயுவதையா நீரே ஆச்சாரியருக்கு வேண்டி ஆச்சாரியன் பின்ன காரியம் என்ன குருபரம்பையில் கொண்டு போய் சேர்த்துள்ளார். நாமும் ஒரு கோவிலை சங்கிரி மாதிரி உபகார ஸ்மிருதிக்கு முதலடி ஆச்சாரியன் பக்கல் கிருத்தஜத்தை முடிந்த நிலம் ஈஸ்வரன் பக்கல் கிடைக்கிறே. அஸ்மத் குருமாரம்பாம் ஆச்சாரியன் நினைத்து லக்ஷ்மி வல்லபரியந்தான் பெருமாள் மட்டும் குரு பரம்பரை இருக்கு. அது கடைசி நிலம் ஈஸ்வரன் பக்கல் கிருத்தஜத்தை முடிந்த நிலம் ஈஸ்வரன் பக்கல் முதலடி ஆச்சாரியன். எல்லாருமே கிருதஜதை இருக்க வேண்டியது. இது உபகார ஸ்மிருதி பிரசங்கத்திலே அதனுடைய பிரதம சரமாவைகளை தரிசிப்பிக்கிறார். உபகார ஸ்மிருதிக்கு என்று தொடங்கி இச்சேத்தனன் முந்திர அனுசந்திப்பது அஜ்ஞாத ஞாபகம் கத்தாலே தனக்கு அகிலத்தையும் அறிவித்து பகவத் விஷயத்தை கைப்பிடித்தின ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்தை ஆகையாகும். அதை சொல்லி முடிக்கிறேன். அஸ்மத் குருமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி தாம் தந்தே குருவரம்பராம் கடைசியில் முடிச்சோம். உபகார ஸ்மிருதிக்கு முதலடி ஆச்சாரியன் தக்கல் கிருதஜதை என்கிறது. கிருதஜதையும் உபகார ஸ்மிருதியும் பரியாயம் ரெண்டு ஒண்ணே. ஆச்சாரிய கௌரவம் நெஞ்சில் படப்படாத அவ்விஷயத்திலே தன்னை கொண்டு வந்து சேர்த்து ஈஸ்வரன் பண்ணின கிருஷி பரம்பரையை பின்னே அனுசந்திக்கையாவே முடிந்ததிலும் ஈஸ்வரன் பக்கல் கிருதஜதை. 3 ஹாரம் ஆச்சாரியத்தின் ஹாரம் 3 சமாஷ்டம் பண்ணின ஆச்சாரியன் பிடித்து சம்பிரதாய ஆச்சாரியன் விரதம் மணவாடு மாவனிகளும் பேராந்தரீசிகளும் ஒரு மாலை ஆச்சாரியர் மணவாடு மாவனிகள் ராமவாளர் மட்டும் ஒரு மாலை. 3வது ராமானுஜன் பெரிய பெருமாள் மட்டும் ஒரு மாலை. 3 ரத்னஹாரத்தை நினைக்க வேண்டும். உபகார ஸ்மிருதிக்கு பதிலடி ஆச்சாரியன் பக்கல் கிருதஜதை என்கிறது. கிருதஜதையும் உபகார ஸ்மிருதியும் பரியாயம். ஆச்சாரிய கௌரவம் நெஞ்சிலே படப்படா அவ்விஷயத்திலே தன்னை கொண்டு வந்து சேர்த்து ஈஸ்வரன் பண்ணின கிருஷி பரம்பரையை பின்னை அனுசந்திக்கையாரே முடிந்த நிலம் ஈஸ்வரன் பக்கல் கிருதஜத்தை. கடைசி ஆச்சாரியர் கீழன்னு மேல போனா முதலாச்சாரியர் மேலன்னு கீழே வந்தார் என்பதுவாங்க. இதுவும் ஈஸ்வரன் பக்கல் உபகார ஸ்மிருதி என்பபடி இத்தால் பகவத் விஷயத்தை உபகரித்த ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்தை அனுசந்திக்க விழுந்தால் அவருடைய வைபவம் நெஞ்சில் ஊத்திருந்தவாறே. இப்படி இருக்கிற விஷயத்தை நாம் பெற்றது எம்பெருமானாலே என்றோ என் தற்கிருத்த உபகாரானுசந்தானத்திலே சென்று தலை கட்டம் என்றதாயிற்று. இதனை பண்ணினவன் யாரு? பிரதமாச்சாரியனான எம்பெருமான். எம்பெருமான் கிருபையாலே ஆச்சாரிய சம்பந்தம். ஆச்சாரியக்கண்ணும் மேம்பட்டவன் எம்பெருமான். அது எப்படி தெரியுது? ஆச்சாரிய கிருத்தஜதையாலே உபகார ஸ்மிருதியாலே ரெண்டு ஒன்றுதான். அடுத்தது கிருஷ்ணனும் ஆச்சாரியனும் அந்யோன்யம் பிரியஹிதங்களை நடத்த கடவர்கள். இது ஒரு சூத்திரம். என்ன சொல்றார்? இது இந்த சதாச்சாரிய சச்சிஷ்யர்களுடைய பரிமாற்றம் இருக்கும்படி இருக்கிறார். எப்படி இருக்கணும் அவா அப்படின்னா, சிஷ்யனும் ஆச்சாரியனும் என்று அந்யோன்யம் பிரிய ஹிதங்களை நடத்துகையாவது சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு பிரியஹிதங்கள் இரண்டையும் நடத்துகையும். பிரியம் பிரசன்ட், ஹிதம் ஃபியூச்சரிஸ்டிக். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பிரியகங்கள் இரண்டையும் நடத்துகையும் நடத்த கடவர்கள் என்பது இதனுடைய அவசிய கரணீயத்துவம் தோற்றுகை. அவசியம் பண்ணியே தீரணும். அடுத்தது என்ன பண்ணணும் சுவாமி? சரியா போய் சொல்லுமே. சிஷ்யன் தான் பிரியத்தை நடத்த கடவன், ஈஸ்வரனை கொண்டு திருத்தை நடத்த கடவன்.
ஆச்சாரியன் மாறாடு நடத்த கடவன். இருவரும் இரண்டையும் அந்யோன்யம் நடத்தும் கிரமம் என்னன்னா செய்கிறார். சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு இரண்டையும் நடத்தும் இடத்தில் தன் ஸ்வரூபானுகுணமாக ஆச்சாரிய முகோல்லாசமே புருஷார்த்தம் அவர் சந்தோஷப்படார் என்று நினைத்து தன்னுடைய கிஞ்சித்காராதிகளாலே தான் ஆச்சாரியனுக்கு சர்வகாலமும் பிரியத்தை நடத்தி ஒரு கடவன். பிரியம் என்றால் என்ன? இம்மிடியட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு பிரியம். தாயே பிரியபரே தகப்பன் இதவரன். தகப்பன் இதவரன் ஃபியூச்சரிஸ்டிக். குழந்தை தப்பனை தண்டிக்கிறதுன்னு தகப்பன். காரணம் என்ன? அவன் ஃபியூச்சர் பார்த்து தப்பு பழகின்ற. இவா தாயா என்ன பண்றா? கேட்டதெல்லாம் கொடுத்துடுற குழந்தைக்கு. இருக்குன்னா இப்ப குழந்தை வாங்கி கொண்டு இருக்க போறது புரியுது. அதான் அந்த மாதிரி தாயை இரவரே தகப்பன், தாயை பிரியவரே தகப்பன் இரவன். இரண்டு காரியத்தையும் ஆச்சாரியன் பண்ணணும். ஆச்சாரியன் விஷயத்திலே சிஷ்யன் பண்ணணும் பண்ணணும். தான் ஆச்சாரியருக்கு சர்வகாலமும் பிரியத்தை நடத்தி போற கடவுள். பிரியம் வந்து இம்மிடியட் ரிக்குவயர்மெண்ட். மங்களாசாசனராகியாலே விபூதி சுவாவத்தாலே திருவள்ளத்தில் ஒரு கலக்கம் வாராறு வடிய வேண்டும் என்றும் அப்படி ஏதேனும் ஒன்று வந்த காலத்தில் இத்தை நோக்கி திரட வேண்டும் என்றும் பிரார்த்தித்து ஈஸ்வரனை கொண்டு யுத்தத்தை நடத்த கடவன். பெருமாளை பார்த்து முன்னுக்கு நன்ன வச்சிருப்பான்னு கேட்கணுமா? ஆச்சாரியனை பார்த்து நீ ரொம்ப சந்தோஷமாயிருமே சொல்லணுமா? ஆச்சாரியன் மாறாடி நடத்தக்கையாவது இத்தைகபரனாகியாலே இவருக்கு ஸ்வரூபகாணி வாதானபடி ஏய உபாதாயங்கள் இரண்டினுடைய உபாதானங்களில் காலிக்கும் திருவாமல் நியமித்து சர்வகாலமும் நல்வழி நடத்தி கொண்டு வருகிற இதத்தை தான் நடத்தி எல்லா காலத்திலையும் அந்த பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டு காலத்திலையும் இதத்தை நடத்தி இஷ்டத்தில் சங்கோச்சத்தாலே இவன் மிகவும் நலுங்கும் அளவில் இருந்த நாளைக்கு இவன் நலுங்கானல் இவையும் அவனுக்கு உண்டாம்படி திருவிழம் பற்றி அருட வேண்டும் என்று ஈஸ்வரனை கொண்டு பிரியத்தின் அடுத்த கடவன் வெட்டை. ஈஸ்வரன் ஆச்சாரியன் பிரசன்ட் ரிக்குவயர்மெண்ட் கேட்கலாம். சிஷ்யன் ஆச்சாரியன் விஷயத்திற்குள்ளே ஃபியூச்சர் ரிக்குவயர்மெண்ட் கேட்கணும் என்பதால் சித்தம் ஃபியூச்சரிஸ்டிக், பிரியம் பிரியட் ரிக்குவயர்மெண்ட். சோ இது மாறாடி நடத்துகிறது அப்படின்றது. சிஷ்யன் உகப்பிலே ஊன்றி போரும், ஆச்சாரியன் உஜ்ஜீவனத்திலே ஊன்றி போரும். இதன் சூத்திரம் என்ன? எக்ஸ்பிளனேஷன் வேணும். என்ன சொல்றார்? இப்படி செய்து போரும் இடத்தில் இருவருக்கும் இரண்டும் சமப்பிரதானமாய் இருக்குமோ என்கிற சங்கையிலே செய்கிறார். சிஷ்யன் உகப்பிலே என்பதற்கு, அதாவது சிஷ்யன் சேஷபூதன் ஆகையாலே சேஷியான ஆச்சாரியனுடைய பிரீத்தியிலே பூத்தமாய் போகும். ஆச்சாரியன் பரமகிருபாவான் ஆகையாலே தன்னுடைய சிஷ்யனான இவன் சம்சாரார் தீர்ந்தனாய் உஜ்ஜீவிக்கையாலே ஊத்தமாய் போரும் என்கை. ஆகையாலே சிஷ்யனுக்கு பிரியகரணமும் ஆச்சாரியனுக்கு இத்தகரணமுமே பிரதானம் என்ற கருத்து. பிரியகரணம் இம்மிடியட் ரிக்குவயர்மெண்ட் ஆச்சாரியா. இத்தகரணம் சிஷ்யனுக்கு முன்னுக்கு நன்மை வைக்கணும் அப்படிங்கிறது ஆச்சாரியன் திருவாண்டு பிரார்த்திக்கிறார். ஆச்சாரியனுக்கு ஹிதகரணமே பிரதானம், சிஷ்யனுக்கு பிரியகரணமே பிரதானம். பிரியம் இமிடியட் சந்தோஷம், யுத்தம் ஃபியூச்சரிஸ்டிக். மாறாடி நினைக்க கடவுள் அப்படிங்கிற அடுத்த. ஆகையாலே சிஷ்யன் ஆச்சாரியனுடைய ஹரிஷத்துக்கு இலக்காக இப்படியா தோஷத்துக்கு இலக்காக அவகாசம் இல்லை.
கீழ்ச்சின்னத்தால் பரிக்குணத்தை செய்கிறார். என்ன விளக்கிறது? சிஷ்யன் ஆச்சாரியனுடைய பிரியகிரணமும் ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஹிதகிரணமும் பிரதானமாக நடத்தி கூறுகையாலே சிஷ்யனான இவன் ஆச்சாரியனுடைய பிரீத்திக்கு விஷயமாய் கூறுகை வழியா அனிஷ்டகரணாதிகளாலே நிகிரகத்துக்கு விஷயமாக இடம்தான் முதலே இல்லை என்னை. ராமானுஜத்திருந்தாரிகளே 66வது வாசனம். ஞானம் கரிந்து நாள்தோறும் நெய்பகளுக்கு வானம் கொடுப்பது மாதவன் அடியேனே ஈரங்கடிந்து ராமானுஜன் வல்வினையே மரத்தில் ஈரங்கடிந்து காப்பாற்றம் ராமானுஜன் அப்படின்றாங்க. ஆனால் ராமானுஜர்கள் திருத்துக்கே தவிர சிக்ஷணம் இல்லை, சிக்ஷை இல்லை. அவர் பெருமாள் சிக்ஷிக்கவும் கூடும் திருடவும் கூடும். அருளிக்கே விருந்தவர்கள் எல்லாருக்கும் பிரீத்திக்கு விஷயமாய் போரிகை வழியா அரிஷ்டகரனார்களாலே நிகிரகத்துக்கு விஷயமாக இடம்தான் முதலே இல்லை ஆச்சாரியின் விஷயத்திலே. ஆகையாலே உகப்பிலே ஊன்றி போரும் என்று சொன்னது ஒன்றையும் அனுமதிக்கிறதாகுமாம். கஸ்பந்தரமாம் எரிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் வந்தே குருவரப்படாம்.